என் வயசு மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டு நீங்க ஆசைப்பட்டீங்களேன்னு இளநீர்ல கல்லெல்லாம் ஊத்தி கொடுத்து சந்தோஷப்படுத்தலடா. டேய், கடைசியில என் நெஞ்சில கல்ல தூக்கி போட்டீங்களடா. இத மறக்க எப்படிடா உங்களுக்கு மனசு வந்துடுச்சு? டேய், நம்பிக்கை துரோகிங்களா, அவ என் பாசம் மலருடா. அது இல்ல மாமா, இங்க வேற சில குழப்பங்கள்லாம் நடந்து போச்சு, அதான். இல்ல மாமா, சொல்லக்கூடாதுங்களா இல்ல, எங்க சூழ்நிலை அப்படி ஆயிப்போச்சு மாமா. நிறுத்துறா. என்னடா பெரிய பொல்லாத சூழ்நிலையை கண்டுட்ட? என் பேத்திக்கு அடிபட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அத யாருக்குடா முதல்ல சொல்லணும்? யாருக்கு முதல்ல தெரியணும்? அவ என் ரத்தம்டா. அவ ரோட்ல விழுந்து கிடந்தப்போ வலிஞ்சு போனது ஏன் ரத்தமும் கூட வேண்டாம். யாரோ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கணுமா? எதாச்சியா தெரிஞ்சுக்கிட்டு தான் இங்க ஓடி வரணுமா? உறவுக்குன்னு என்னடா இருக்கு இங்க மரியாதை? ஏமா மயூரி, உன் பக்கத்துல ஒருத்தி இருக்காளே, அவ பேர் என்ன? ரீட்டாவா பேட்டாவா? ஸ்வேதா பாட்டி. ஏண்டி நீங்க ரெண்டு பேரும் எப்போ வெட்டியா தானே இருப்பீங்க? ஏமா ராஜேஸ்வரி, உங்களுக்கு என்னம்மா? நந்தவனப்பட்டியில என் பேரனுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை கொடுத்தவன் நானு. அது அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்கே நான் கொடுத்த மரியாதை. ஆனா நீங்க பண்ணது என்ன? இதுதான் நீங்க கொடுக்கிற பதில் மரியாதையா? இத பாருங்கம்மா, நாங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசலாங்கிறதுல அர்த்தம் இல்ல. இந்த மாதிரி வீட்டு வாசல் முன்னாடி நின்னு கத்தாதீங்க. ஆமா, எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இப்படி சத்தம் போட்டு ஊரை கூட்டி அசிங்கப்படுத்தாதீங்க. உங்க பேத்திக்கு அடிபட்டதுனால அவளை யாரும் கண்டுக்காம அப்படியே விட்டுடல. அவ உயிரை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை கவனமா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். செஞ்சீங்க, ஆனா அத பத்தி என்கிட்ட சொன்னீங்களா? ஏப்பா ராஜசேகரு, உங்க அம்மாவுக்கு தான் தோணல. என் பேத்தி கழுத்துல தாலி கட்டினியே, நீ அவளுக்கு புருஷன் தானே? உனக்கு மாடா தெரியல? அப்புறம் என்னடா பேச்சுல மட்டும் தேவையில்லாம வெட்டி வீராப்பு, வெட்டி கௌரவம், அது இதுன்னு என்னென்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ சிவகாமி, இந்த வாரேன் பாட்டி. ஏத்தா சிவகாமி, ஐயோ என் சிவகாமி, அத்தா என்னதா இப்படி ஆயிடுச்சு? ஐயோ அக்கா, சக்கரமா சுத்திட்டு இருந்த உன்னை இப்படி சாய வச்சு உட்கார வச்சிட்டாங்களா அக்கா? என் தங்கமே, உனக்கு அந்த நிலைமை இப்படி அநியாயமா வாட வச்சு விட்டாங்களே. என்னால உன்னை கண் கொண்டு இப்படி பார்க்க முடியலையே. என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதத்தா, பத்திக்கிட்டு எரியுது. ஆனா சத்தியமா சொல்றேன், உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்க யாரா இருந்தாலும் அவங்க நாசமா போயிருவாங்க, நல்லாவே இருக்க மாட்டாங்க. அந்த வம்சமே அழிஞ்சு போயிரும். இத பாருங்கம்மா, அவளே உடம்புக்கு முடியாம நடமாட முடியாம இருக்கா. நீங்களே அவகிட்ட 2 வார்த்தை ஆறுதலா பேசுங்க. அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி சாபம் விட்டு எல்லாரையும் டென்ஷன் ஆக்குறீங்க? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. என்னமோ யாரோ வேணும்னே உங்க பேத்தி மேல கார் ஏத்துற மாதிரி எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? என் பேத்திக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு நான் இவ்வளவு பொங்குறனே, அந்த கோவமும் ரோசமும் உனக்கு கொஞ்சம் கூட வரலையாக்கு? அவளுக்கு அடிபட்டதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? அவளை பாத்துக்க மட்டும்தானே முடியும். என்னத்த பாத்துக்கிட்டீங்க? முதல்ல அவளை கார்ல இடிச்சிட்டு போனானே, அவனை யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா? நீங்கெல்லாம் இந்த ஊர்ல பெரிய மனுஷங்கன்னு நாங்கெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் நினைச்சா நடக்காது எதுவும் இல்லைன்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. இந்நேரம் அவனை புடிச்சு ஜெயில போட்டிருக்க வேண்டாமா? சொல்லு சிவகாமி, உனக்கு எப்படிடா அப்படி ஆச்சு? இங்க இருக்கிறவங்க யாருமே எனக்கு சொல்லலையே, நீயாவது சொல்லத்தா. எப்படிடா இப்படி ஆச்சு? சொல்லு சிவகாமி. பாட்டி, அம்மாவால பேச முடியாது பாட்டி. ஐயோ, என்னடா சொல்ற? தலையில அடிபட்டதுனால அவங்களோட பேச்சு திறன் முழுசா பாதிக்கப்பட்டுருச்சு. ஐயோ கடவுளே, என்ன பண்ணுவேன்? என் தங்கமே, என் தங்கத்துக்கு பேச்சு வராதாக்கும். ஓயாம ஓடுற ஓடையாட்டும் தேனாட்டும் பேசுற என் தங்கத்துக்கு குரல் அடைஞ்சு போச்சா? அக்கா, உன்னை பார்க்க உன் தம்பி எப்படி துடிச்சு ஓடி வந்திருக்கான் பாருக்கா. உன் வாயால வரதா வரதான்னு ஆசையா கூப்பிடுவே. அக்கா, உன்னால முடியும்க்கா. என் மேல நீ வச்ச பாசம் கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங்குள்ள எங்க அக்கா என்கிட்ட பேசும். எங்க கூப்பிடுக்கா, உன் அழகான சொப்பு மொழி வாயால வரதா வரதான்னு கூப்பிடுக்கா. அக்கா, ஒரே ஒரு தடவை கூப்பிடுக்கா.
மாமா அவங்களால முடியாது மாமா. ஏன்? ஆனா அவங்க ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் பேசினாங்க. என்னடா சொல்ற? டேய் அன்பு, என் பேத்தி என்னடா சொன்னா? ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்க உயிரை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அம்மா வாயை திறந்து பேசின ஒரே வார்த்தை கண்மணியோட பேரு மட்டும்தான். ஐயோ என் வைரமே, என் பேத்தியோட கண்ணு மணியே நீதானே. அவளுக்கு நீ ஒரு கண்ணு, என் பேரன் ஒரு கண்ணு. அவளுக்கு வாழ்க்கையில இருக்கிறது ரெண்டே சந்தோஷம். நீங்க 2 பேர் தானே. ஆத்தா எங்க போற? உன் மேல இவ வச்சிருக்கிற பாசமும் இவ மேல நீ வச்சிருக்கிற பாசமும் எனக்கு தெரியாதா? அத்தைய அம்மாவா தெய்வமா வணங்குறவளாச்சே நீ. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சிவகாமின்னு நான் கத்துனப்போ எல்லாரும் ஓடியாந்தாங்க. ஆனா நீ மட்டும் வரல. நான் ஏன்னு யோசிக்கவே இல்லையே. ஏன் தெரியுமா? உங்க அத்தைக்கு இப்படி இருக்கப்போ நீ அவளை தனியா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். அது எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அவளை விட்டு நீ போக மாட்டேங்கிறது எனக்கு தெரியாதா? அவ பக்கத்திலே தான் இருப்ப நீ. எனக்கு நல்லா தெரியும். பாரு, உன்னை பத்தி பேசினாலே அவ கண்ணு கலங்குது பாரு. அவ உசுறு நீ. உன் தங்க குணத்தை பார்த்து தானே அவ பிள்ளைக்கு உன்னை கட்டி வச்சா. சொக்க தங்க மாட்டும் உனக்கு புருஷனை கொடுத்தவளை விட்டுட்டு நீ எப்படி ஒரு நிமிஷம் தள்ளி இருப்ப? நீ நல்லா இருக்கணும். உங்க 2 பேரையும் ஒன்னா பாத்துக்கிட்டு இருந்தாலே என் சிவகாமிக்கு சீக்கிரம் குணமாயிடும். ஏன் அன்பு, இங்க வா. ஏ கண்மணி, நீ வா, இந்த பக்கம் வா. வா. எதுக்கு? வா. ஏ அங்க நில்லு. வா. ஏ நீங்க 2 பேரும் என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம? தேவை இருக்கு, அதனாலதான் சொல்றேன். என்ன நீ இந்த கிழவி நம்ம வீட்டுக்குள்ள வந்து அது இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க? பாட்டியும் எதுவும் கேட்காம பேசாம நிக்கிறாங்க. ஒருவேளை இதெல்லாம் கணவன் நினைச்சிட்டு இருக்காங்களோ? என்ன 2 பேரும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? காலில் விழுங்க. நான் இவங்களை கவனிக்கிறத விட்டுட்டு எதுக்கு தேவையில்லாம? கண்மணி, பாட்டி சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். மறுத்து எதுவும் பேசாத. கால விழு. விழு. விழுமா? விழுமா? ஏன் விழு. நீங்க 2 பேரும் என்னென்னைக்கு ஒத்துமையா இணை பிரியாத ஜோடியா 100 ஆண்டு காலம் வாழணும்னு இந்த பாட்டியோட வாழ்த்துக்கள். எந்திரிங்க. இந்த குடும்பம் என்னென்னைக்கும் தழைச்சு நிக்க ஆணொன்னு பொண்ணுன்னு 2 பிள்ளைகளை சீக்கிரமா பெத்துக்கங்க. நான் ஒண்ணு சொல்லி அது பலிக்காம போனதா சரித்திரமே கிடையாது. என் வாழ்த்தும் வாக்கும் அப்படி பலிக்கும். ஆய் வெண்ணிலா, நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி முறைகிற? ஏய் நீ இன்னுமா இங்க இருக்க? அப்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா பாட்டி? நீ இந்த வீட்டுல தான் தங்கியிருக்கியாக்கு? அவளை நான் தான் இங்க தங்க வச்சிருக்கேன். நீ வச்சிருப்ப, அவ எப்படி இங்க இருக்கலாம்? அம்மா கிட்ட மரியாதையா பேசுங்க. மரியாதைங்கிறது நீ வா போன்னு பேசுறதுல இல்ல தம்பி, நடந்துக்கிறதுல இருக்கு. எனக்கு இப்படித்தான் பேச வரும். நீ மரியாதை குறைச்சலா நினைச்சின்னா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னடா பாட்டி சும்மா லெஃப்ட் ரைட்னு வெளுத்து வாங்குது? ஆட்டம் போட்டவங்களை அடக்கிறதுக்கு கடைசியில் யாராவது சவுக்கு எடுத்து தானே ஆகணும். ஒரு வழியா இந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் நீ சொல்லு, உன்னதாண்டி கேக்குறேன். கண்மணியோட நீ ஊருக்கு வந்தப்பவே ஏன் அவ கூட நீ ஒட்டிக்கிட்டு இருக்க? அவளை சந்தோஷமா இருக்க விடுன்னு உன்கிட்ட சொன்னா இல்லையா? அவ சந்தோஷத்தை கெடுக்காதன்னு சொன்னா இல்லையா? இன்னும் இந்த வீட்டுல இருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?